என்னடி இங்க வந்து உட்கார்ந்துட்ட? வா போலாம் வா. என் பிள்ளைய 2 பேரும் வந்தாதான் இந்த இடத்தை விட்டே நகருவேன். என்னடி நாடகம் ஆடுறியா? வாடி போலாம். முடியவே முடியாது, வர மாட்டேன். இப்ப நீ வரல, இங்கே அடிச்சு கொண்டு உன்னை. என்ன இது? இது அடிச்சு திருத்துற வயசா இல்ல அடிச்சு திருத்துற விஷயமா? நீ அடிச்சேன்னா இன்னும் வீம்பும் வெறியும் தான் அதிகமாகும். என்ன இருந்தாலும் அவன் பெத்தவன். அவ குழந்தைகளை கூப்பிடும் போது அதை தடுக்கிற உரிமை அந்த கடவுளுக்கே கூட கிடையாது. பெரியப்பா, நாங்க கிளம்புறோம் பெரியப்பா. எங்களால எதுக்கு தேவையில்லாத சங்கடம்? கிளம்புறீங்களாமா? பெரியப்பா நாங்க இங்கேயே இருக்கோம்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப நாங்க கிளம்புறோம்னு சொல்ற நிலைமை வந்துச்சு. தேவானா, குழந்தைங்களை கூப்பிட்டு கிளம்புமா. போயிட்டு வாங்க பெரியப்பா. போயிட்டு வரோம் பெரியப்பா. போயிட்டு வரோம் பெரியப்பா. போயிட்டு வரேன் பெரியம்மா. போயிட்டு வரேன் பெரியம்மா. அக்கா போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் ராகினி. போயிட்டு வரேன்னு வரேன்னு. அம்மா எந்திரிமா போலாம். நீ என்ன வீட்டுக்கு போய் வாய்க்கு வந்தபடி திட்டினியா தேவானிய? இல்லண்ணே. இல்லன்னா ஏன்டா என்னைக்கும் இல்லாத வேகத்தோட இங்க வந்து கத்திட்டு போறாவ? அண்ணன் நான் என்ன பேசினாலும் அவ சண்டை போடுற மாதிரி பாக்குறேன். அவ இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு புரியுதா மீனாட்சி? இவன் முன்ன கண்ணீரும் கம்மலியுமா நீ பேசின அந்த பேச்ச அப்படியே வேகத்தோட போய் அவன் அங்க பேசினா. அவன் இங்க வந்து பேசாத பேச்செல்லாம் பேசிட்டான். மொத்தத்துல பிள்ளைங்க பொறுப்பு போயிடுச்சு. ஆமா, சுத்தி சுத்தி என்னையே குறை சொல்லுங்க. மகேஸ்வரி கல்யாணத்துல அவ என்னடா என்ன எதிரியா நினைக்கிறான். ஏங்க நீங்களும் உங்க அண்ணன் சேர்த்து எல்லாமே பண்றீங்க, அப்புறம் உங்க பொண்ணு தலையை உருட்டுறா. அவ என்னென்ன பேசுறா தெரியுமா இன்னைக்கு? என்ன நீ சொன்ன? அவ நிறுத்துங்கடா அந்த அசிங்கத்தை. மேல மேல வளர்த்துட்டு போகாதீங்க. ஒண்ணு சத்தியம், நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு எங்களை வண்டி ஏற்றி விட்டு போறீங்க பரலோகம். ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? அப்படிலாம் பேசாதீங்கப்பா. எங்களையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா. எனக்கு 3 குழந்தைங்க நினைச்சிருந்த ஆரம்பத்துல இருந்து இந்த பிரச்சனையே வந்திருக்காதுமா. 5 பிள்ளைங்க நினைச்சிட்டோம், 2 போயிருச்சு இல்ல, அது நினைச்சாதான். மயில இதுக்குள்ள நல்லபடியா பாத்துக்கப்பா. என் 2 பிள்ளைங்க 2 கண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் என் மேல பாசமாவே இல்ல. என்னம்மா பேச்சுது? நாங்க உன் மேல பாசம் இல்லாம இருக்குமா? ஏமா நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுற? இந்த மாதிரிலாம் பேசாதம்மா.
எங்களுக்கு நீ தானம்மா அம்மா, அப்புறம் எப்படிமா உன் மேல பாசம் இல்லாம இருக்கும்? இருக்கீங்களாடி? இத்தனை நாள் அதான பார்த்தேன். என்னை தனியா விட்டுட்டு உங்க பெரியப்பா வீட்டுல இருந்துட்டீங்க. ஒரெட்டு என்னை எட்டியாவது பார்த்தீங்களாடி? நானா தானே வந்து உங்களை பார்த்தேன். அம்மா, நான் இந்த நிலைமையில அங்க போயிருந்தேங்கிறத இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டு பேசுறியம்மா. உங்களை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியல. ஆனா நீங்க என்னை பத்தி கவலையே படல இல்ல. சும்மா வளராதம்மா. தினம் தானே நீ என்ன பண்ற ஏது பண்ற இப்படி நினைக்காத நாள் இல்லை தெரியுமா? இது உனக்கு புரியலன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? நிம்மதியா தானே பெரியப்பா வீட்டுல நாங்க இருந்தோம். எங்க எல்லாரோட நிம்மதியும் கெடுக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டியே, நியாயமா இது? நான் அப்படி என்னடி அநியாயம் பண்ணிட்டேன்? பெரியப்பா வீட்டுல எவ்வளவு தூரம் எங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? ஆனா நீ இன்னைக்கு வந்து பண்ண ரகுல இருக்கே ரொம்ப மோசமா. அவன் சொல்றதுல என்னம்மா தப்பு? ஏன் உன்னால பெரியம்மா கூட சண்டை போடாம இருக்க முடியாது? ஏமா இந்த மாதிரி நீ நடந்துக்கிற? எல்லாம் என் ராசி. எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கினது இருக்கு. நான் பெத்த பிள்ளைய கூட இப்படி பேசுறீங்களேடி? அம்மா, உனக்கு குறை சொல்லணும் நாங்க நினைக்கல. நீ அங்க வந்து நடந்துக்கிட்டது அந்த மாதிரி. அதனாலதான் நாங்க இந்த மாதிரி பேச வேண்டியதா இருக்கு. நீங்க 2 பேரும் சின்ன கல்லுகடி. உங்களுக்கு சூதுவாது தெரியல, அதனால உங்க பெரியம்மா சுயர்வம் தெரியல. அவ ஒரு மோசடிக்காரி. உன் கல்யாணம் நடக்கட்டாலும் பரவாயில்ல, தாம்பில்லா கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவடி அவ. பெரியம்மா என்ன நினைக்கிறது? நானே அதான் நினைக்கிறேன். நீ தான் தேவையில்லாம என் கல்யாண பேச்சு எடுத்து குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு என்னடி தெரியும்? இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாதாண்டி நல்லது. ஐயோ, இந்த மாதிரி பேச்செல்லாம் கொஞ்ச நாள் கேட்காம பெரியப்பா வீட்டுல நிம்மதியா இருந்த. போ, பேசாம அங்கேயே போய் இருந்துரு. நம்ம ஆத்தாக்காரி நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களாடி? உங்களுக்கு அனுப்பிட்டு நான் பெட்ட வேதனை எவ்வளவுன்னு தெரியுமா? அதெல்லாம் நீங்க அனுபவிச்சா தாண்டி தெரியும். முட்டாசிருக்கீங்களா? உங்க 2 பேருக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன். இல்லன்னா எப்பயோ கண்காணாத இடத்துக்கு போயிருப்பேன். பின்ன என்னடி வாழ்றது எதுக்கு? சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. இந்த வீட்டுல எப்பயாவது நான் சந்தோஷம் இருந்திருக்கேனா இல்லன்னா சிரிச்சிருக்கேனா? நான் நினைக்கிறது ஏதாவது நடக்குதாடி? என்னடி இது பொழப்பு? அதை தாமா நாங்களும் சொல்றோம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டுல நாம சந்தோஷமா இருந்திருக்கோமா? எந்திரிக்கடி. வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு ஏற்கனவே வீடு நல்லா விளங்கிடுச்சு. வாசப்படியில் உட்காந்து கண்ணை கசிக்கிட்டு இருங்க, இன்னும் நல்லா விளங்கிட. ஏண்டி, அதான் சாதிச்சிட்டல. 2 பிள்ளைகளை கூட்டு வந்துட்டல, அப்புறம் எதுக்கு ஊழு ஊழுன்னு அழுதுகிட்டேன்? என்ன பொம்பளைங்களோ? பாத்தியாமா, இப்பதான் வந்தோம், அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நிமிஷக்காக தான் நாங்க அங்கேயே இருந்தோம். ரோகிணி, இங்க வா. ஏய், அம்மா கூப்பிடுறாங்கல்ல, காதுல வாங்காத அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? SMS அனுப்பிட்டு இருக்கேன். SMSன்றது 2 வரியில அனுப்ப வேண்டிய விஷயம். நீ பண்றத பார்த்தா மொபைல்ல ஒரு கட்டுரையை எழுதி அனுப்புவ போல. எல்லா விஷயத்தையும் சொல்ல வேணாமா? அதுக்கு ஃபோன் பண்ணி பேசண்டி, விரல் சுலுக்கிக்க போகுது. உனக்கு விவரமே இல்ல மலர். இப்படி வீட்ல உட்காந்து கடலை போட்டுட்டு இருந்தா அம்மா பார்த்தா திட்டி தீர்க்க மாட்டாங்க. SMS தான் வசதி. என்ன மறைக்கிற? நீ உருப்பிடுற மாதிரி தெரியலடி. அட போ மலர், என்னை ஒன்ன மாதிரியே இருக்க சொல்றியா? சின்ன வயசு தான், நல்லா படிச்சிருக்க. ஆனா யூத் மாதிரியா நடந்துக்கிற நீ? எப்ப பார்த்தாலும் கடமை, ஆபீஸ், சம்பாத்தியம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. என்னையே முறைக்கிற? இந்த வயசுல இப்படிதான் இருக்கணும். பேசாம நீயும் என்ன மாதிரியே மாறிட. அதை விட்டுட்டு இப்படி கிளவி மாதிரி மெச்சூர்டா பேசிட்ட. ஏய், அம்மா கூப்பிடுறாங்கல்ல, பொடி உள்ள. மலரு, என்னமோ ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லப்பா. இல்ல ஏதோ யோசனையில் இருக்க மாதிரி இருக்கு. அந்த டெய்லர் இருக்கிறாருல? யார், அந்த லூஸ் பேலா? அவரோட சைக்கிளை நான் தொலைச்சிட்டேன்ப்பா. சைக்கிளை தொலைச்சிட்டியா? அவன் சைக்கிள் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால ஒரு சைக்கிளை கொடுத்து ஆபீஸ் எடுத்துட்டு போக சொன்னாரு. அங்க தொலைஞ்சிருச்சு. சைக்கிள் கிடைச்சிருச்சா? கிடைக்கலப்பா. அந்த டெய்லர் என்னன்னா எப்ப பார்த்தாலும் என்ன பார்க்கும் போதெல்லாம் மூஞ்ச சோகமா வச்சுட்டு போயிடுறாரு. சரி, அதுக்கு என்னமா வேற சைக்கிள் வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? வேற சைக்கிள் வேண்டாமாப்பா, அவருக்கு அந்த சைக்கிள் தான் வேணுமா. சும்மா நான் அவனுக்கு இருக்குன்னு சொன்னேன். இந்த காலத்துல யாராவது புது சைக்கிள் வேணாம்னு சொல்லுவானா? வேணாம்னா விட்டுரு. பாவம்பா, வண்டி கெட்டு போய் நான் சிரமப்படுறேன்னு தெரிஞ்சோடனே அவர் சைக்கிளை கொடுத்து என்ன ஆஃபீஸ் போக சொன்னாரு.
இந்த வண்டி அவரே ஒர்க் ஷாப் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்தாரு. நான் தான் ஒரு சைக்கிளை பூட்டாம தொலைச்சிட்டேன். ஆனா அந்த சைக்கிளை பத்தி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்ப்பா. ஏமா இதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போன? சைக்கிள் வேணாம்னா அதுக்குள்ள காசை கொடுத்துட வேண்டியதானே? அவருக்கு பணம் வேணாமா, அந்த சைக்கிள் தான் வேணுமா. ஐயோ, இந்த காலத்துல இப்படிப்பட்ட கிறுக்கனை பார்த்திருக்கியா? டேய் இல்லடா, எங்க போயிட்டு வர்ற? திருச்சிக்கு போயிட்டு வரேன். எது? திருச்சி? அப்பா வேணாப்பா, விடுங்கப்பா. திருச்சி? என்னப்பா பொய்யா பேசுற? பேசாம இருங்க. உனக்கு தெரியாதுமா, நேத்து எங்க போயிருக்காங்க தெரியுமா? வெறும் ரெவடி பேலாம் கூட்டிட்டு ராமேஸ்வரம் போயிருக்காங்க. அங்க போய் குடிச்சிட்டு கும்மாளம் போட்டு சீட்டான ஒண்ணு அந்த இடத்துல பிரச்சனை ஆகி போச்சு. உடனே எஸ்ஐ வந்து விசாரிச்சிருக்காரு. விசாரணையில இன்னார் பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு போன் பண்ணார். நான் அப்படியே பதறி போயிட்டேன். இங்க இருந்து 100-150 கிலோமீட்டர் போய் சீட்டாடுறது 10,000 செலவழிச்சு. ஏன் அப்ப விட்டு காசுறாது? ஏன் அப்போன்ட்டு காசு தான். என்னது? கேட்டியாடி? கேட்டியாடி? உன் பிள்ளை சொல்றத கேட்டியா? இந்த பார், எங்க அப்பன் சம்பாரிச்சத ஒண்ணு 10 ஆக்கி வச்சிருக்கேன். ஆனா இவன் ஒட்டுமொத்தமா அழிக்க பிறந்திருக்கேன். தோப்ப பாத்துக்க, துறவை பாத்துக்க, இல்ல கடகண்ணிய பாத்துக்க, இல்ல சொந்தமா தொழில் வச்சு நடத்துறான்னு சொல்றேன். எதையுமே கேட்காம கிரவடி பொருளோட சேர்ந்துக்கிட்டு தினம் குடிக்கிறது, கும்மாளம் போடுறது, சீட்டாட போடுறது, இதே வேலையா தர்றேன். இவங்க உருப்படுவேனா? டேய், இந்த நாள் தான் செயல இருந்து வந்த நீ. அதுக்குள்ள இவனை பார்க்க வந்துட்டியா? இவனையும் செயலுக்கு கூட்டு போக விட மாட்டேன். அப்பா, ஏன்பா அவனை திட்டுறீங்க? அவன் என் ஃப்ரெண்டு. யாரு இவன்? உன் ஃப்ரெண்டு? உனக்கு யார் ஃப்ரெண்டு தெரியுமா? ரெவடி, குடிகாரன், புறம்போக்கு, போக்கிரி, இவன் பூரா உனக்கு ஃப்ரெண்டு. டேய், ஏன்டா நினைக்கிற? ஏன் நினைக்கிற? போடா 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 ராஸ்கல். சங்கர், சங்கர். அப்பா, நீங்க பண்றது சரியில்லைப்பா. யாரு? நான் பண்றது சரியில்லையா? நீ பண்றது மட்டும் சரியா? ஏண்டா, கௌரவமான குடும்பத்துல பிறந்த நீ இப்படிப்பட்ட ரெவடி பேரோட கூட்டி சேர்ந்துக்கிட்டு இங்கெல்லாம் கூட்டி வரைய உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பார், சொல்லுவை உன் புருஷன்ட்ட இப்படியே தெரிஞ்ச அடுத்தருள் ஓட்டுருவேன். சொத்துப்புறம் பொம்பளை பேருக்கு எழுதி வச்சிருவேன். அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா. கஷ்டமா இருக்குமா? மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா? நீ பொம்பளை பிள்ளை, எவ்வளவு பொறுப்பா இருக்க. அவன் ஆம்பளை பிள்ளை, பொறுப்பு இல்லாம பொறுக்கித்தனமா சுத்திக்கிட்டு தராமா? ஏங்க, காலையில பேசிக்கலாம் வாங்க. காலையில பேசிக்கலாங்க. மலரு, நீங்க வா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சொக்கலிங்க சோசியர் இருக்காருல்ல, அவர்கிட்ட நாளைக்கு சாதம் பார்க்க சரி, போங்க. எல்லாருமே போகணும், குடும்பத்தோட போகணும். மலரு, நீயும் வர்ற? சரியா? வாங்கம்மா, வாங்க. ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் வந்துடான். இங்க சொக்கலிங்க சோசியர் அவரு கடை வரைக்கும் போயிருக்காரு. 10 நிமிஷத்துல வந்துருவாரு. இருங்க. வர மீனாட்சி. சரி சரி. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க சொக்கு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எங்க இந்த பக்கம்? சும்மா அந்த சோசியரை பார்க்கலாம். சரி. நீங்க இங்க? நான் இங்கிருந்து இதான் என் வீடு. அப்படியா? ஜோசியர் எங்க வெளியே போயிருக்காரு. கடைக்கு போயிருக்காருன்னு. வாங்க, அது வேற நம்ம வீட்டுல உட்காந்து. சரி சரி, வாங்க. வாங்க. மீனாட்சி, இதான் என் குட்டி அரண்மனை. அப்படியா? உண்மையான அரண்மனை அந்த பக்கம் இருக்கு. லட்சுமி அங்கதான் வாசம் செய்யறா. இங்க சரஸ்வதியே குடியிருக்கால. உட்காருங்க உட்காருங்க. இருப்பா இருப்பா. வாங்க வாங்க. இதான் என் சம்சாரம் மீனாட்சி. அப்படியா? வணக்கம். வணக்கம். உட்காரு. வணக்கம். பிடிக்காது. உட்கார் ராஜி. உட்கார் மலரு. இவங்க என் பொண்ணுங்க. மூத்த பொண்ணு மகேஸ்வரி, இது கீதா. வணக்கம். இது ராகினி. வணக்கம்மா. இது என் மனைவி ராஜலட்சுமி. இவ என் பொண்ணு மலரு. ஈபிள் இன்ஜினியரா வேலை செய்யறா.
போன்ல பேசும்போது வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. இப்ப நேர்ல பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்க. சரி ஓகே, கண்டிப்பா ராகினி, உனக்கு ஏதாவது நல்ல வேலை நான் வாங்கி கொடுக்குறேன். தேங்க்யூ மேடம். லேடிஸ் எப்பவுமே ஒர்க் பண்ணணும், அதுதான் நம்ம ஃபியூச்சருக்கு நல்லது. சரியா? தேங்க்யூ. ராகினி கிட்ட வேலை விஷயமா பேசியிருந்தேன். அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டா. உங்க வீடுன்னு எனக்கு தெரியாது. ஜோசியம் பார்க்க வந்தோம். உங்க அப்பா தான் உள்ள கூப்பிட்டாரு. உங்களை தான் பார்க்க வந்தேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நினைச்ச இப்படி ஒரு நாள் நடக்கும் நினைச்ச நடந்துருச்சு. டேய், நீ இவளை கூட்டு வந்தியா இல்ல நீ இவனை கூட்டு வந்தியா?